வணக்கம் சார். வணக்கம். இந்தியன் ஷேர் மார்க்கெட் பயங்கர கரெக்ஷன்ஸ்ல இருந்தது. இன்வெஸ்டர்ஸ்லாம் ரொம்ப குழப்பத்திலயும் இருந்தாங்க. ஸோ ஓவராலா இப்போ மார்க்கெட்டோட வேல்யூவேஷன் எப்படி இருக்கு? மார்க்கெட் நீங்க சொன்ன மாரி லாஸ்ட் ஒரு 5 மாசம் பெரிய அளவுல விழுந்திருக்கு. இப்போ ஓரளவுக்கு வேல்யூவேஷன் பக்கத்துல வந்திருக்கு. ஆனா இப்பவும் பார்த்தீங்கன்னா, எதிர்காலத்தோட அன்சர்டனிட்டி இன்னும் கிளியர் ஆகாதனால, இன்னும் மார்க்கெட் வாலடைல் சிச்சுவேஷன்லயே இருக்கு. பட் ஃபார்ச்சுனேட்டா இன்னைக்கு கொஞ்சம் மார்க்கெட் மேல வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 10, 11 நாள் தொடர்ந்து கீழ விழுந்ததுக்கு அப்புறமா மேல வந்திருக்கு. இது மெயினா வெளிநாட்ல எஸ்பெஷலி ட்ரம்ப் மூலமா நடக்கிற விஷயங்கள் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு மாரி வர்றதுனால, அந்த அன்சர்டனிட்டி இன்னும் முடிவுக்கு வரல. பட் ரிஸ்க் அளவுல பார்த்தீங்கன்னா, வேல்யூவேஷன் லெவல்ல ஓரளவுக்கு மார்க்கெட் நல்ல கரெக்ஷனே குடுத்துருக்கு. இது ஹெல்தியும் கூட. இன்கேஸ் இந்த அன்சர்டனிட்டி ஓரளவுக்கு ஸ்டாப் ஆச்சுன்னா, மேபி மார்க்கெட் இங்கருந்து மேல போறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. பட் அது முடியிற வரைக்கும் இந்த குழப்பம் இருந்துட்டே தான் இருக்கும். ஸோ அன்சர்டனிட்டின்னு இருந்துட்டே தான் இருக்கு. அப்போ ஒரு இன்வெஸ்டர் இப்போ மார்க்கெட்குள்ள இன்வெஸ்ட் பண்ணலாமா சார்? கண்டிப்பா. எப்பவுமே எல்லாமே கிளியரா இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நெனச்சோம்னா, அது எப்பவுமே இங்கேருந்து ஒரு 20, 30%க்கு மேல தான் இருக்கும். அப்பதான் எல்லாமே கிளியரா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. அப்ப மார்க்கெட் நேச்சுரலா அ அதிகமான விலையில இருந்தது. இப்போ அன்சர்டனிட்டி இருக்கிறனால தான் இந்த விலையில இருக்கு. இன்கேஸ் இந்த அன்சர்டனிட்டி விலகிடுச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா பிரைஸஸ் அப்ரிஷியேட் ஆயிடும். இன்ஃபாக்ட் நம்ம கண்ண மூடி தொறக்கறதுக்குள்ள அது பார்த்தீங்கன்னா, கடகடன்னு மேல போயிடும். அண்ட் இன்வெஸ்டர பொறுத்தவரைக்கும் எப்பவுமே ஒரு மார்க்கெட்ட 74,000 75,000 பாயிண்ட்ல பார்த்துட்டு, அது 76,000 இல்ல 78,000 போச்சுன்னா கூட அங்க போய் வாங்க மாட்டாங்க. ஏன்னா 75,000 பார்த்தனால, இல்ல 73,000 பார்த்தனால அங்க வந்தா தான் நான் வாங்கணும்னு நினைப்பாங்க. பட் அந்த முடிவு சரியா இருக்காது. எப்பவுமே ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைக்குது, இல்ல ஓரளவுக்கு கீழ வந்துருச்சு அப்படின்னா, நீங்க ஆக்சுவலா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஏன்னா ஏறும்போது நம்மகிட்ட சொல்லிட்டு அது ஏறாது. எப்படி இறங்கும்போது சொல்லிட்டு இறங்கலையோ, அதே மாரி ஏறும்போதும் கடகடன்னு ஏறிடும். ஏறுனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும், ஓ! மார்க்கெட் ஏறிடுச்சுன்ட்டு. அண்ட் எப்பவுமே 6 மாசம் கழிச்சு தான் தெரியும், இதுதான் இந்த மார்க்கெட்டோட பாட்டம் அப்படின்ட்டும். இது ஒரு ஒரு வாட்டியும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல பார்த்துருக்கோம். ஸோ, அதனால இன்வெஸ்டர பொறுத்தவரைக்கும் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா ஆட் பண்றது இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஈவன் இஃப் யூ ஆர் அன்கம்ஃபர்டபிள் இந்த அன்சர்டனிட்டி முடியலன்னு நெனச்சா கூட, உங்க கையில இருக்கிற ரூ. 100 அட்லீஸ்ட் ஒரு 50, 60 நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா தான், நீங்க திடீர்னு ஏறுச்சுனாலும் உங்கள ஒரு பாதி பணமாவது மேல ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க சொன்ன மாரி ஒரு 10 நாள் தொடர்ந்து மார்க்கெட் டவுன்ஃபால்ல இருந்ததுக்கப்புறம், இன்னைக்கு ஒரு சின்ன பிரீத்திங் ஸ்பேஸ் இருக்கு. ஸோ இத மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல போக போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இத யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாமா? இந்த ஒரு நாள வச்சு கண்டிப்பா நம்ம எந்த கன்ஃபர்மேஷனும் குடுக்க முடியாது. பட் ஆனா அட்லீஸ்ட் நீங்க சொன்ன மாரி அட்லீஸ்ட் ஒரு ஓகே இது இன்னைக்கு விழல அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கு பார்த்தீங்களா? அதுவே பெரிய அளவுல ஒரு நல்ல விஷயம் தான். ஏன் மார்க்கெட் கண்டிப்பா ஆக்சுவலா இந்த 10 நாள்ன்றதே ரொம்ப எக்ஸ்டெண்டட். ஜெனரலா பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் கேஸஸ்ல 4 நாளோ இல்ல 5 நாளோ தொடர்ந்து கீழ விழுந்தாலே 6வது நாள் மார்க்கெட் மேல தான் இருக்கும். மீனிங் கடந்த ஒரு 100 ஃபால் எடுத்து பார்த்தீங்கன்னா, 4வது நாள் 5 நாளுக்கு அப்புறம் ஜெனரலா ஒரு சின்ன ஒரு அப்சைட் இருக்கும். பட் இந்த வாட்டி அது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகியிருக்கு. பட் இது எக்செப்ஷன் தான். ஸோ இந்த ஒரு நாள் வச்சு நம்ம கண்டிப்பா எதுவும் பண்ண முடியாது. பட் ஆனா ஒரு விஷயம் முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, லாஸ்ட் 3, 4 மாசத்துல நடந்த நெறைய நல்ல விஷயங்கள மார்க்கெட் இக்னோர் பண்ணிரும். இது எப்பவுமே நடக்கும். அதாவது மோசமான காலத்துல நல்ல செய்தி வந்தா கூட அது மார்க்கெட் காதுல விழாது. அதே மாரி மார்க்கெட் ரொம்ப நல்லா இருக்கும்போது கெட்ட செய்தி வந்தா கூட அது பெருசா இக்னோர் பண்ணிட்டு தான் போகும். சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப 2021, 22, 23லலாம் பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த உக்ரைன் போர் தொடங்குச்சு. அப்புறம் இந்த இஸ்ரேல் போர் தொடங்குச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல ஒரு நெகட்டிவ் நியூஸ். பட் ஆனா அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஒரு 2, 3 நாள் இறங்குச்சு. ஒரு 1 வாரம் இறங்குச்சு. அதுக்கப்புறம் திருப்பி மேல போக ஆரம்பிச்சுச்சு. இப்ப அதே மாரி இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு போர் ஆஸ் வி ஸ்பீக் ஆல்ரெடி நின்றுச்சு. இன்னொன்னு ஆல்மோஸ்ட் எப்ப முடிவுக்கு வரப்போதுன்ற சூழ்நிலைய நோக்கி போயின்னு இருக்கு. ஆனா அப்பவும் மார்க்கெட் பெரிய அளவுல மேல போல. ஸோ வென் திங்ஸ் ஆர் பேட், இட் இஸ் ஆல்வேஸ் பேட். வென் திங்ஸ் ஆர் குட், இட் இஸ் ஆல்வேஸ் குட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அங்க தான் ஒரு இன்வெஸ்டர் கொஞ்சம் ரேஷனலா பார்க்க வேண்டியிருக்கு. ஏன் ஒரு தப்பான செய்தியையும் மார்க்கெட் கவனிக்காம போது? இஸ் இட் பிகாஸ் ஆஃப் சென்டிமென்ட் ஆர் இஸ் இட் பிகாஸ் ஆஃப் லிக்விடிட்டி ஆர் இஸ் த வேல்யூவேஷன் ஸ்டில் அட்ராக்டிவ்? இப்படி சில கேள்விகள கேட்டு அது எல்லாமே ஓகேவா இருந்தா தான் நம்ம தொடர்ந்து போய் பண்ண வேண்டி மீனிங் வாங்க வேண்டியிருக்கும் இன்வெஸ்ட்மென்ட்ட. இல்லன்னா கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி கூட பண்ணலாம். பட் சம்டைம்ஸ் வெயிட்டிங் கேன் பி வெரி, வெரி பெயின்ஃபுல். ஏன்னா இப்ப 2023க்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா, வேல்யூவேஷன் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பென்சிவ் ஆயிட்டே போயிட்டு இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் 20, 22 பிஇல தான் நார்மலா ட்ரேட் ஆகும்னா, 24, 25 பிஇ வந்தாலே அது கொஞ்சம் ஸ்ட்ரைட்லி ஓவர் ஸ்ட்ரெட்ச்டு தான். ஆனா மார்க்கெட் 25 பிஇலயே நீங்க வெளிய வந்திருந்தீங்கன்னாலும், அது 32 பிஇ வரைக்கும் போகும்போது, அந்த 1 இயர நான் ரிட்டர்ன் பண்ணாம மத்தவங்க எல்லாரும் சம்பாரிக்கிறாங்க. நான் ரிட்டர்ன் பண்ணலன்ற அந்த ஒரு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் இருக்கு பார்த்தீங்களா? அத மேனேஜ் பண்றதும் ரொம்ப கஷ்டம். ஸோ
ஸோ அதனால நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காம இந்த எஸ்ஐபி மாரி ஒரு டூலெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா, இந்த ஃபியரெல்லாம் தாண்டி வி வில் ஆக்சுவலி கீப் மேக்கிங் மனி. அஃப்கோர்ஸ் ஷார்ட் டெர்ம் எப்பவுமே பெயின்ஃபுல்லா தான் இருக்கும். இப்போ லாஸ்ட் 1 இயர் யார் எஸ்ஐபி ஆரம்பிச்சிருந்தாலும் அவங்களுடைய ரிட்டர்ன் நெகட்டிவா இருக்கும். 3 வருஷமா போட்டிருந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 17, 18% காம்பவுண்டிங் இருந்தது. இன்னைக்கு வந்து 12% காம்பவுண்டிங். ஸோ அந்த பெயின் இருக்க தான் செய்யும். ஆனா இந்த பெயின தாண்டி தான் நீங்க ரிட்டர்ன் பண்ண முடியும். இந்த பெயின தாண்டி தான் நீங்க வந்து பெரிய அளவுல கார்பஸ் பில்ட் பண்ண முடியும். ஸோ அத வந்து இன்வெஸ்டர் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இட் இஸ் குட் ஃபார் தெம். ஒரு சில குட் நியூஸஸ்க்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணல அப்படின்னு சொன்னீங்க. என்னலாம் நியூஸு சார்? அதான் ஒண்ணு இந்த போர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் ஆக்சுவலா வந்து பெரிய அளவுல கம்மியாயிருக்கு. இன்னொன்னு பட்ஜெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல வந்து ஒரு ஒரு அதாவது ஏர்ன் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் 12,00,000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விலக்கு குடுத்துருக்காங்க. இது நார்மல் சென்ஸ்ல இப்ப இன்கேஸ் இப்ப இந்த ட்ரம்ப் மாரி ஒரு எபிசோட் நடக்காம இருந்து இந்த நியூஸ் மட்டும் வந்ததுன்னா, இதுவே வந்து மார்க்கெட்ட திருப்பி 75,000லேருந்து 85,000 வரைக்கும் எடுத்துன்னு போறதுக்கான வாய்ப்பு இருக்கிற ஒரு பெரிய நியூஸ் இது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரலுக்கு அப்புறமா நம்ம எல்லாருக்கும் வந்து சம்பளம் வந்து கம்பெனி அதிகப்படுத்தலனாலும் ஒரு ரூ. 10,000 எக்ஸ்ட்ராவா நம்ம அக்கவுண்ட்க்கு வரப்போகுது. அதாவது யார் யாரெல்லாம் ஸ்லாபுக்கு இருக்கிற ஏத்தா மாரி. இப்ப 10,00,000 சம்பாதிக்கிறவங்க, 12,00,000 சம்பாதிக்கிறவங்க, இல்ல 20,00,000 சம்பாதிக்கிறவங்க, அவங்க எல்லாருக்குமே வந்து ஈஸியா வந்து ரூ. 10,000 மாசம் அடிஷனலா வரப்போகுது. ஸோ இது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணும். அண்ட் இது வந்து அடுத்த 1 மாசத்துக்கு மட்டும் உண்டான விஷயம் கிடையாது. மாசா மாசம் இது நடக்கப்போது. இது வந்து ஒரு பெரிய நியூஸ் இது. ஆக்சுவலி வெரி பாசிட்டிவ் நியூஸ். பட் பிகாஸ் திங்ஸ் ஆர் பேட் அந்த டைம்ல வந்து மார்க்கெட் வந்து அத வந்து பாசிட்டிவா எடுத்துக்கல. பட் மொமெண்ட் இந்த அன்சர்டனிட்டிலாம் வந்து முடிஞ்சதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட் வந்து அந்த ஃபர்ஸ்ட் 5, 7% ரொம்ப ஃபாஸ்ட் ஆயிடும். 2, 3 நாள் நம்ம திரும்பி பார்க்கறதுக்குள்ள மார்க்கெட் வந்து 80,000 பாயிண்ட் கிட்ட போயிடும். பட் அது என்னைக்கு நடக்குதுன்றது தான் யாருக்குமே தெரியாது. என்னைக்கு நடக்குதுன்னு யோசிக்கிறத விட, இன்னைக்கு நீங்க போட்டு வச்சுட்டீங்கன்னா, அட்லீஸ்ட் அது என்னைக்கு நடக்கும்? அது 1 மாசம் கழிச்சு நடக்கட்டும், இல்ல 3 மாசம் கழிச்சு நடக்கட்டும். அட்லீஸ்ட் யூ வில் மேக் மனி. ஸோ அப்படிதான் நம்ம இன்வெஸ்ட்மென்ட்ட வந்து அப்ரோச் பண்ணணும். இந்த 12 லேக்ஸ் எக்ஸம்ஷன் பத்தி பேசும்போது, இந்தியால மேக்ஸிமம் வந்து இஎம்ஐல வாங்குற ஒரு பழக்கம் தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் இந்தியால விக்கிற ஆட்டோமொபைல்ஸ்ல 70% வரைக்கும் இஎம்ஐல வாங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் மொபைல் ஃபோன்ஸ்ல கூட இஎம்ஐல வாங்குறது இந்தியால தான் ஜாஸ்தி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இத எப்படி சார் நம்ம ஒரு கன்செப்ஷன் பண்ணி, இதன் மூலமா இந்தியன் எக்கானமி க்ரோ ஆகும்னு எடுத்துக்க முடியும்? ஏன்னா டெப்ட்டும் ஒரு பக்கம் வளர்ந்துகிட்டே தானே இருக்கு. இல்ல கண்டிப்பா. ஸோ இப்போ வந்து உங்களுடைய எந்த ஒரு நாட்டுக்கு வளர்ச்சியா இருந்தாலும் சரி, ஒரு இண்டிவிஜுவலா இருந்தாலும் சரி, கம்பெனியா இருந்தாலும் எல்லாத்தையுமே சொந்த பணத்தில பண்ணணுமானா, சொந்த பணத்தில பண்ணணும். ஆஃப்கோர்ஸ் கண்ட்ரி வந்து ஒரு நாடு வந்து கடன் வாங்கலாம் பிரச்சனை இல்ல. ஏன்னா அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, பணத்தோட உற்பத்தி மையமே அவங்ககிட்ட தான் இருக்கு. இப்ப கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியாவோ, இல்ல வந்து ஒரு யுஎஸ் கவர்ன்மென்ட்டோ வந்து டாலர பிரிண்ட் பண்ணா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்களும் நானும் பிரிண்ட் பண்ணா நம்ம வந்து ஜெயிலுக்குள்ள போணும். ஸோ அதனால ஒரு நாட வச்சு நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்கக்கூடாது. ஒரு இண்டிவிஜுவலாவோ, இல்ல கம்பெனிகளாவோ இருக்கும்போது, நான் ஒரு அளவுக்கு மேல ஐடியலி கடன் வாங்காம இருக்கணும். கடன் வாங்க வேண்டிய சூழல் இருந்தாலும், நான் வந்து அளவான கடன் வாங்கும்போது என்ன ஆகும்னா, இந்த மாரி டவுன் டவுன் வரும்போது என்னால வந்து ஓரளவுக்கு சர்வைவ் ஆக முடியும். கடன் ஜாஸ்தியா கழுத்துக்கு மேல போகும்போது தான் என்ன ஆகும்னா, ஒரு சின்ன டவுன் டவுன் ஆச்சுன்னா கூட நான் மாட்டிப்பேன். ஓகே. ஸோ ஒரு எக்கானமியா இருக்கட்டும், இல்ல ஒரு இண்டிவிஜுவலா இருக்கட்டும், இப்போ உங்ககிட்ட வந்து இப்ப நீங்க வந்து ஒரு கார் வாங்கணும், இல்ல நீங்க மொபைலே வாங்கணும்னு நினைக்கிறீங்க. ஒரு காஸ்ட்லியான ஒரு மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. ஒரு ரூ. 1,50,000 ஒரு மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. என்னுடைய மாத வருமானம் வந்து ஒரு ரூ. 40,000 தான் இருக்கு அப்படின்னா, நான் ரூ. 1,50,000 மொபைல வந்து ரெடி கேஷ் குடுத்து வாங்க முடியாது. ரெடி கேஷ் குடுத்து வாங்கணும்னா, அட்லீஸ்ட் நான் வந்து மாசம் ஒரு ரூ. 10,000 சேர்த்தேன்னாலே எனக்கு கிட்டத்தட்ட 15 மாசம் ஆகும் ரூ. 1,50,000 சேர்க்கறதுக்கு. ஆனா எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு மொபைல் வேணும். இன்னும் 1 1/2 வருஷம் கழிச்சு நான் எப்படி வெயிட் பண்ண முடியும் அப்படின்னு இன்னைக்கு வாங்க போகும்போது என்ன பண்றாங்கன்னா, என்னால ரூ. 10,000 இஎம்ஐ கட்ட முடியுமா? கட்ட முடிஞ்சதுன்னா, நான் இன்னைக்கே போய் அத வந்து வாங்கிடுறேன். ஐடியலி அத தவிர்க்கிறது நல்லது. பட் அதையும் மீறி நீங்க பண்றீங்க அப்டின்னா, எப்படியா இருந்தாலும் ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது. நான் வந்து ஒரு கடன வந்து ஒத்துக்கிறேன். என்னுடைய ஃப்யூச்சர் ஏர்னிங்ஸ நான் வந்து ஆக்சுவலி அடமானம் வைக்கிறேன். அத அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். பட் ஒரு கம்பெனிய பொறுத்தவரைக்கும் ஒரு மொபைல் விக்குது. மொபைல் விக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அத ரிலேட்டடா இருக்கிற நெறையா பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பண வரவு உள்ள வருது. ஒரு பொருள நான் வாங்கும்போது, என்கிட்ட இருந்து பணம் உங்களுக்கு மாறுது. அப்ப அந்த பணத்த வச்சு நான் என்ன பண்றேன், நேச்சுரலா வந்து நான் வேற எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்பெண்ட் பண்றேன். அவங்களுக்கு வரும்போது, அவங்க வேற எங்கேயோ போய் வாங்குறாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட வந்த பணத்த வச்சு நீங்க கார் வாங்குனீங்க. இப்ப கார் வித்தவர்கிட்ட பணம் வந்துருச்சு. இப்ப அவரு போய் மேபி ஒரு வீடு வாங்குறார்ன்னு வச்சுப்போமே. ஸோ இப்படிதான் அந்த வந்து மல்டிப்ளையர் எஃபெக்ட் நடக்கும். ஸோ இத வந்து இண்டிவிஜுவலா நான் தேவையில்லாம கடன் வாங்காம இருந்தேன்னா, நான் தப்பிச்சுக்கிட்டேன். ஆனா கடனே வாங்காம சில பொருள வாங்க முடியாதுன்ற மனநிலையில தான் நெறைய பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க. இன்னைக்கும் கடனே வாங்காம சொத்து சேர்க்கிறவங்க இருக்காங்க. ஆனா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சஸ்டெய்னபிளா இருப்பாங்க. கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தான் போவாங்க. உடனடியா 2 காரோ, 4 காரோ இல்ல வந்து 4 வீடோ வாங்க மாட்டாங்க. ஆனா, ஓவர் த நெக்ஸ்ட் 30 இயர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வீடு நெறைய வாங்கியிருக்கலாம். நெறைய சொத்து பேங்க்ல பணம் வச்சிருக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ல நெறைய பணம் வச்சிருக்கலாம். அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது.
ஆனால் இப்போ நான் உடனடியாக கடன் வாங்கும்போது என்னால் உடனடியாக 1 வாங்குற இடத்துல 2 வாங்கலாம், இல்லை 3 கூட வாங்கலாம். அப்போ திடீர்னு நான் வந்து நிறைய பணம் சேர்த்தா மாதிரி இருக்கும். பட் ஒரு சின்ன டவுன் டர்ன் வந்ததுன்னா, எனக்கு வேற பேக்கப் இல்லைன்னா, நான் இதை இழக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவேன். ஸோ அதை தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். கடன் வாங்கி பொருள் வாங்குறது ரொம்ப ஈஸி. கட்டுறது யாரு? நம்ம தான். நம்மளால கட்ட முடியாம ஒரு சூழ்நிலை இப்போ வந்து ரீசென்ட்டா ஒரு கம்பெனியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1000, 1500 பேர வெளிய அனுப்புறாங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள் என்ன பாதிக்கும்போது, இப்ப அந்த கம்பெனியில இருக்கிறவங்களும் நம்மள மாரி இருக்கிற ஆளுங்க தான். அவங்களும் ஏதாவது இஎம்ஐல வாங்கியிருக்கலாம். இப்ப இஎம்ஐல வாங்கியிருந்தாங்கன்னா, கம்பெனி வெளிய அனுப்பிச்சுச்சுன்றதுக்காக பேங்க் வெயிட் பண்ண போறதில்ல. பேங்க் ஆட்டோமேட்டிக்கா அவங்கள டெபிட் பண்ண நினைக்கும். டெபிட் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்து என்ன பண்ணுவாங்களோ, அத பண்ணிடுவாங்க. உங்க சிபில் ஸ்கோர் அஃபெக்ட் ஆகும். நீங்க பணம் கட்டணும்னு சொல்லி அவங்க வந்து சேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஸோ இந்த சிக்கலுக்குள்ள நான் போய் மாட்டிக்கணுமா? அப்படின்றது ஒரு இண்டிவிஜுவலோட ஒரு கொஸ்டின். கடன் குடுக்குறவங்க குடுத்துருவாங்க. ஆனா கட்ட வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு தான். ஸோ அத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா பெட்டர். எக்கானமிய பொறுத்தவரைக்கும் எப்படியா இருந்தாலும் பணம் உங்ககிட்ட இருந்தாலும் ஓகே தான். பணம் இன்னொருத்தர்கிட்ட போனாலும் ஓகே தான். அது எப்படியா இருந்தாலும் அந்த ரொட்டேஷன் வந்துரும். ஸோ அதனால கடன் வாங்காம இப்போ இந்த இந்த பட்ஜெட் மூலமா வந்த சலுகைய நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வேணா பார்க்கலாம். இப்ப எனக்கு மாசம் ரூ. 10,000 எக்ஸ்ட்ரா வருதுன்னா, நான் 3 விதம் பண்ணலாம். 1 வந்த பணத்த எல்லாத்தையும் செலவு பண்ணலாம். செலவு பண்ணாலும் அது எக்கானமிக்குள்ள வந்துற போது. இல்ல வந்த பணம் எல்லாத்தையும் நான் சேமிக்கலாம். சேமிச்சா அது இன் டர்ன் வந்து திருப்பி எக்கானமிக்குள்ள தான் போப்போது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பேங்க்ல ஒரு எஃப்டி போடுறீங்க, இல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறீங்கன்னா, அவங்க அந்த பணத்த வச்சு வேற இடத்துல தான் போப்போது. அப்போ அங்கேயும் வந்து எக்கானமி வளரும். ஆனா இந்த இடத்துல உங்க பணமும் வளருது, பிளஸ் எக்கானமியும் வளருது. ஃபர்ஸ்ட் கேஸ்ல உங்ககிட்ட பொருள் வந்துருச்சு, எக்கானமி வளருது. 3வது நீங்க என்ன பண்றீங்க? கடன் வாங்குறீங்க. இந்த ரூ. 10,000 ஈக்குவலன்ட்டா இஎம்ஐ கட்டுறதுக்கு தயாராயிட்டீங்க அப்படின்னா, அப்பவும் என்ன ஆகுதுன்னா, உங்ககிட்ட பொருள் வருது, பிளஸ் கடனும் வருது. ஆனா வித்தவங்க கிட்ட பணம் போயிடுது, பிளஸ் எக்கானமி ஆட்டோமேட்டிக்கா வளருது. ஸோ நீங்க எது பண்ணீங்கன்னாலும், எது பண்ணலனாலும் ஆட்டோமேட்டிக்கா வந்து எக்கானமி வளரப்போகுது. இன்ஃபாக்ட் நீங்க வந்த பணத்த எதுவுமே பண்ணல. பேங்க் அக்கவுண்ட்லயே வச்சிருந்தீங்கன்னாலும், பேங்க் மூலமா அது வேற யாருக்கோ போப்போது. ஸோ எக்கானமி எப்படியா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, மல்டிப்ளையர் எஃபெக்ட்க்கு வந்துரும். ஆனா நீங்க அந்த மல்டிப்ளையர் எஃபெக்ட்ல பாசிட்டிவா இம்பாக்ட் ஆக போறீங்களா? நெகட்டிவா இம்பாக்ட் ஆக போறீங்களான்றது உங்களுடைய டிசிஷன்ல தான் இருக்கு. ஸோ அதனால ஜாஸ்தி பணம் வருதுன்ன உடனே நான் ஜாஸ்தியா செலவு பண்ணக்கூடாது. ஆஃப்கோர்ஸ் செலவு பண்ண வேண்டாம்னு நான் சொல்ல வரல. உங்களுடைய அளவுக்கு ஏத்த மாரி நீங்க செலவு பண்ணி எல்லாமே ப்ரொபோர்ஷனேட் தான். கரெக்ட்டா பண்ணிட்டீங்கன்னா, நீங்க இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையும் என்ஜாய் பண்ண முடியும். எதிர்காலத்தையும் என்ஜாய் பண்ண முடியும். பிளஸ் நடுவுல எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும் நீங்க அதுல மாட்டிக்காம, நீங்க வந்து ஈஸியா மூவ் ஆன் ஆக முடியும். தேங்க் யூ சார். தேங்க் யூ. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு வெளிநாட்டுல போய் ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் சம்பாரிச்சுட்டு இருக்கீங்களா? இப்படி கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை எங்க சேமிக்கிறது, எப்படி சேமிக்கிறது, எங்க சொத்து வாங்கினா கரெக்டா இருக்கும்னு, டாக்ஸை எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு குழப்பத்திலே இருக்கக்கூடிய என்ஆர்ஐயா நீங்க? உங்க சந்தேகங்களை தீர்க்கிறதுக்காக தான் ஈடி தமிழ் எக்ஸ்க்ளூசிவான நிறைய கண்டென்ட்ஸ் எடுத்துட்டு வர போறாங்க. இதை மிஸ் பண்ணாம நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.